அவர்கள் நிச்சயமாக மக்களின் எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சிங்கிள் மெம்பர் பெஞ்ச் கொடுத்த ஆர்டரும் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த ஆர்டர் எல்லாமே திருப்பரங்குன்ற தீபத்தூணில் விளக்கேற்ற வேண்டும் என்ற அந்த உத்தரவை தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் அந்த தீர்ப்பை மதிக்க மாட்டேன் என்று தாந்தோணித்தனமாக இன்னைக்கு எதேச்சிகாத எண்ணத்தோடு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாக உச்சநீதிமன்றமும் தீபத்தூணில் விளக்கேற்றுவது உறுதியான ஒரு நிலைப்பாடாக அவர்களும் அதை உறுதி செய்வார்கள். அதன் பின்னர் தமிழக அரசு என்ன செய்கிறது என்று நாமும் பார்ப்போம். அந்த விஷயத்தில் நாம் வெற்றி அடைய கொள்கிறோம் என்பது இருவேறு கருத்து இல்லை. ஆண்டாண்டு காலமாக தில்லி கவுன்சிலர் ஆர்டர் கொடுத்து ஊர்வலத்தை உடனடியாக துவக்கி வழிநடத்த விழாக்குழு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. ஏற்கனவே பாமக கட்சியில் இருக்கக்கூடிய தந்தை மகனுடைய பிரச்சனை நம்ம எல்லாம் அறிந்ததே. ஆனால் நிச்சயமாக கட்சி திரு அன்புமணியிடம் இருப்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று. சின்னமும் அவரிடம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக பாஜக கூட்டணியில் அவர் இருக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இயங்க வேண்டும் என்ற நிலைப்பாடோடு அவர் கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம்.